எம்மா சோனி, மாப்பிள்ளை வேற நீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீ என்னம்மா முடிவெடுக்க? அம்மாவை மன்னிச்சுக்கம்மா, அம்மா போன் வேற அந்த நேரத்தில் அவசரத்தில் சொல்லிட்டேன். நீ இங்கே இருக்குன்னா இரு, இல்லாட்டி அம்மா கூட வர்றதுனால வந்துருமா. மைனி என்ன சொல்றீங்க? அந்த பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்கான். நம்ம சோனியா அவ்வளோ விட்டு. எம்மா சோனி, மாப்பிள்ளை வேற நீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீ என்னம்மா முடிவெடுக்க? அம்மாவை எம்மா சோனி, மாப்பிள்ளை வேற நீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீ என்னம்மா முடிவெடுக்க? அம்மாவை மன்னிச்சுக்கம்மா, அம்மா போன் வேற அந்த நேரத்தில் அவசரத்தில் சொல்லிட்டேன். நீ இங்கே இருக்குன்னா இரு, இல்லாட்டி அம்மா கூட வர்றதுனால வந்துருமா. மைனி என்ன சொல்றீங்க? அந்த பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்கான். நம்ம சோனியா அவ்வளோ விட்டு கொடுக்காம பேசுறான். நீங்க அவளை வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறீங்க. அப்புறம் அந்த பையன் நினைச்சா தப்பா நினைக்க மாட்டானா? சோனி முடிவு எடுக்கட்டும், நீங்க விடுங்க. சோனிமா, நீ என்னமா நினைக்கிற? உன்னோட பதிலுக்காக தான் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா, நான் இங்கேயே இருக்கிறேன்ப்பா. இவரு என்ன நல்லா தான் பாத்துக்கிடுறாரு. சோனி, நீ இந்த முடிவு தான் எடுக்கணும்னு நினைச்ச. அதே மாதிரி நல்ல முடிவா தான் நீ பார்த்து எடுத்திருக்க. அந்த பையனை பார்த்தா கொஞ்சம் கோவக்காரமா தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பாசமா தான் இருக்கிறான். நீ எப்படி இருந்தாலும் நீ தான் மாத்திருவே, அதை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. மாமா சாரி மாமா. ஏமா ஏன் சாரி கேக்கா? இல்ல மாமா, நீங்க என்கேஜ்மெண்ட்டை நல்லா சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த நேரத்துல இப்படி நடந்துருச்சு. உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம் மாமா, அதுக்கு தான். இல்ல சோனி, அந்த நேரத்துல என் வாழ்க்கை பத்திலாம் எனக்கு துளியோட கவலை இல்ல. உன் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு தான் நான் ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிட்டேன். எப்படி இதுல இருந்து நம்ம சோனிய வெளியே கொண்டு வர முடியும்னு கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன். ஏதோ கடவுள் கிருபையால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்க முடியல. எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது சோனி. மாமா, நீங்களாம் எங்க அக்காவுக்கு மாப்பிள்ளையா வர்றது எங்க அக்கா செஞ்ச புண்ணியம் தான் மாமா. அம்மா சோனி, கல்யாணம் முடிஞ்சோன்னு பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? அப்புறம் அம்மா வீட்டுக்கு எப்போ வரலான்னு ஐடியா? வரதே சீக்கிரமா வரோம். எம்மா சோனி, அந்த தம்பி உன்னை நல்லா பார்த்துக்கிடுவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் உன் மாமியார் எம்மா என்ன பேச்சு பேசுது? கொஞ்ச நேரம் கூட எங்களால் கேட்க முடியலையம்மா. நீ எப்படிம்மா அந்த அம்மா கிட்ட மல்லு கட்ட போறா? உன் வாயும் சும்மா இருக்காது, எடுத்து பேசுவா. அப்படிலாம் பேசிடாதம்மா, கொஞ்சம் எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போம்மா. ஏம்மா, அவங்க பேசுறதுதாம்மா அப்படி கரால பேசுவாங்க. அதுக்கப்புறம் இப்படி நார்மல் ஆயிடுவாங்கம்மா. இந்த 2 நாள்ல அவங்கள பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கெல்லாம் பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாதுமா. அவங்களெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறியம்மா. சரிம்மா, நம்ம கிளம்புவோமா? அப்பா வேற நான் தனியா விட்டுட்டு வந்துட்டேன், அவரு வேற அங்க கடந்து தேடிக்கிட்டே இருப்பாரு. சரி சோனி, நாங்கள் கிளம்புறோம், பார்த்து இருந்துக்கோ. என்னம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு யாருமே சாப்பிடவே இல்லை, அப்படியே போறீங்க? எனக்கும் அப்படியே அனுப்புறது கஷ்டமா இருக்குமா. எம்மாடி, நாங்க சாப்பிடலாம் வருத்தப்படாதம்மா. நீங்க நல்லா இருக்கிறத பார்த்தோன்னே எங்களுக்கு அதுவே நல்ல திருப்தி ஆயிட்டுமா. நீ ஒரு நாள் மாப்பிளைய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வா. ஏம்மா சோனி, உங்க மாமியார்ட்ட நாங்க கிளம்புறோம்னு சொல்லட்டுமா? வேண்டாத்தே, அவங்க ஏற்கனவே காண்டில் இருக்காங்க. அப்புறம் நம்ம ஒன்று பேச, திருப்பி அவங்க ஒன்று பேச, கிளம்ப முச்சில மனசு கஷ்டமா இருக்கத்தே. வேண்டாம், நான் பிறகு பேசிக்கிறேன் அவங்ககிட்ட. சோனி, சந்தியா இங்க தானே நின்னா, இப்ப எங்க போனா அவ? இங்கதான் நின்னா, எங்கன்னு தெரியல மாமா. ஏம்மா சோனி, இங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க முச்சில அவ அந்த மாடிப்படி வெளியே மேல போன மாதிரி பார்த்தேன், ஆனா ஒழுங்கா கவனிக்கலமா. சரித்தே, ஒருவேளை மேல போயிருந்தா நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏ சந்தியா, எங்கிட்ட எல்லாம் சொல்லாம நீ எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? நாங்க எல்லாம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து மாமா, அது நான் எங்கே போனேன்னா அது வந்து அக்கா எங்கேயும் போகல மாமா, மாடியில இவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தா. என்ன கொஞ்சம் நல்லா பாத்துக்கிடுங்கன்னு அக்கா அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருந்தா, அவ்வளவுதான். சரி ப்ரோ, நாங்க கிளம்புறோம். சோனி நல்லபடியா பாத்துக்கோங்க. ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா எங்க மாமியார் வீட்டுக்கு வராமலா? கண்டிப்பா ஒரு நாள் வரோம். சரிம்மா சோனி, கிளம்புறோம். மாப்பிள்ளை, என் பிள்ளைய கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிடுங்க. அவளை நான் பத்திரமா பாக்குறதா? என்னம்மா, உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கே தெரியாதா? நான் என்னதான் அவகிட்ட இருந்து பத்திரமா பாத்துக்கிடணும். ஆமா தம்பி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவ பெரிய அந்தவாள், நீங்க தான் அவட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிடணும். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரி அக்கா. சரிம்மா சோனி, பார்த்து இருந்துக்கோ. அப்பா கிளம்புறேன். இப்போ இவளுக்கு என்னாச்சு? இவ்வளவு நேரம் சிரிச்ச ஸ்ரீதேவி மாதிரி நின்னா
திடீர்னு முறைச்ச மூதேவி மாதிரி சிரிப்பிக்கிட்டு போறா. ஐயோ நான் வேற இவ அக்களை வெறுப்பேத்த இவளை தூக்கி காதல் டைலாக்லாம் விட்டு பயங்கரமா சீன் போட்டேனே. ரூமுக்குள்ள போவே பயமா இருக்க. வச்சு செய்வாளே இவா.